தாவேக்கு எம்எல்ஏ ஊத்தங்கரை இளையராஜாவிடம் பேரம் பேசிய மெகா சதி வழக்கின் விஸ்வரூபம். ஸ்டாலின் பேசிய ரகசியம் அம்பலம். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், 100% நம்ம ரெடியா இருக்கணும். ஆட்சியை தலைகீழாக கவிழ்க்க திட்டம் தீட்டிய 8 பேர் கைது. ஸ்டாலினையும் இந்த வழக்கில் சேர்க்க போலீஸ் வட்டாரத்தில் தீவிர ஆலோசனை. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் அடுத்த மாஸ்டர் பிளான். 40 இடங்கள் ரைடை தொடர்ந்து 3 திமுக மேயர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வைக்கப் போகும் அதிரடி முட்டுக்கட்டை. இந்த எல்லா சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது INT வயர். தமிழக வெற்றி கழகத்தோட ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா கிட்ட பேரம் பேசின வழக்கு இப்போ சும்மா விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகமான இந்த விஜய் அரசு 4 மாசம் தாங்குமா, 5 மாசம் தாங்குமா, இல்ல 6 மாசம் தாங்குமா அப்படிங்கிற நிலை தான் இப்போ தமிழ்நாட்டில் நிலவுது. அதனால இப்பையில இருந்தே 100% சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லாரும் தயாரா இருங்கன்னு சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் திமுகவில் இணைஞ்ச ஒரு ஃபங்க்ஷன்ல பகிரங்கமாவே பேசினார். முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் ஏற்கனவே இது மாதிரி நிறைய முறை பேசியிருந்தாலும் நேற்று நடந்த மீட்டிங்லயும் திமுக தொண்டர்களுக்கு அதே 100% எலெக்ஷன் அலர்ட் கொடுத்திருக்கிறாரு ஸ்டாலின். ஸ்டாலின் ஏன் இப்படி தொடர்ந்து பேசிட்டு இருக்காருன்னு கோட்டை வட்டாரத்தில் விசாரிச்சப்பதான் ஒரு அதிர்ச்சியான விவரம் வெளியில வந்துச்சு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏக்கள் 10ல இருந்து ஒரு 20 பேரை எப்படியாவது விலை கொடுத்து வாங்கி அவங்கள விஜய் அரசுக்கு எதிராக திருப்பி ஆட்சியை அடியோட கவிழ்க்கிறதுக்காக ஒரு பெரிய லெவல்ல பேரம் பேசியிருக்காங்க. இந்த மெகா சதி திட்ட குற்றச்சாட்டுல இதுவரைக்கும் திருநாவுக்கரசு, நரேஷ், ராஜேஷ் உட்பட 8 பேரை போலீசார் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. இவங்களை எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இயக்கி ஆலோசனைகளை அள்ளி கொடுத்தது நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பி அசோக் குமாரும் தான் போலீஸ் இப்போ அதிகாரப்பூர்வமா செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா அவங்க கிட்ட கராரான விசாரணை நடத்துறதுக்காக வர ஜூலை 6ஆம் தேதி அன்னைக்கு நேர்ல ஆஜராகணும்னு சொல்லி கரூர் ராமேஸ்வரப்பட்டியில இருக்கிற அவங்களோட வீட்டுக்கே நேரா போய் போலீஸ் சம்மன் கொடுத்திருக்காங்க. ஆனா செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பி அசோக் குமாரும் வீட்டில் இல்லாதனால அவங்க அப்பா வேலுசாமி தான் அந்த சம்மனை வாங்கியிருக்காரு. ஏற்கனவே கைதான 8 பேரும் எங்க பின்னாடி இருந்து ஸ்கெட்ச் போட்டதே செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பி அசோக் குமார் தான் ரொம்ப ஓப்பனா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதோட அடிப்படையில தான் அடுத்த கட்டமா இவங்க 2 பேரையும் போலீஸ் தூக்க போறாங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இந்த ஆட்சி சீக்கிரமே கவிழும் அப்படின்னு சும்மா ஓப்பனாவே சவால் விட்டதுக்கும் இந்த செந்தில் பாலாஜி அசோக் குமாரோட எம்எல்ஏ பேர முயற்சிகளுக்கும் இடையில ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன் இருக்குதா அப்படிங்கிற கோணத்துல தான் இப்போ போலீஸ் விசாரணையை முடுக்கி விட்டுருக்காங்க. இதோட அடுத்த கட்ட மெகா ட்விஸ்டா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினையும் இந்த வழக்குல ஒரு குற்றவாளியா சேர்க்கிறதுக்கு சட்ட ரீதியான வழிகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு போலீஸ் வட்டாரங்கள்ல தீவிரமா பேசிட்டு இருக்காங்களாம். அடுத்த ஹாட் மேட்டர் என்னன்னா, ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை ரயில்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இப்ப திடீர்னு சிங்கப்பூர் மருத்துவமனையில போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அதனால என்னால இப்போ விசாரணைக்கு வர முடியாது அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஆனா வேலுவை சும்மா விடுறதா இல்ல தாவேக்கு அரசு. அவர் மேல இன்னும் சில புதிய வழக்குகளை போட்டு உடனே ஜெயிலில் அடைக்கிறதுக்கு என்னென்ன சட்ட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பு அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா சும்மா தீவிரமா ஆராய்ஞ்சிட்டு வராராம். இதோட விளைவாதான் கடந்த எலெக்ஷன்ல ஏவா வேலுவை எதிர்த்து போட்டியிட்டு வெறும் 2500 ஓட்டுகள் வித்தியாசத்துல வெற்றியை மிஸ் பண்ண தாவேக்க வேட்பாளரும் உழவர் உரிமை இயக்கத்தோட மாநில தலைவருமான அருள் ஆறுமுகம் இப்போ திருவண்ணாமலை கலெக்டர் கிட்ட ஏவா வேலு மேல ஒரு மெகா அதிரடி புகாரை கொடுத்து விபரம் என்னன்னா, கடந்த 2025ஆவது வருடம் திருவண்ணாமலையில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டுக்காக அங்கிருந்த விவசாய நிலங்களை சமன்படுத்துறோங்கிற பேர்ல விதிகளை மீறி 20 அடி ஆழம் வரைக்கும் தோண்டி 2000க்கும் மேற்பட்ட லோடு மண்ணை முறைகேட அள்ளி இருக்காங்க. அப்பவே அருள் ஆறுமுகம் இதை பத்தி கலெக்டர் கற்பகராஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அப்ப அமைச்சரா இருந்த ஏவா வேலு தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்த அருள் ஆறுமுகம் உட்பட 21 விவசாயிகளை வேற ஒரு போலி வழக்குல கோத்து விட்டு வேலூர் சென்ட்ரல் ஜெயில அடைச்சிட்டார். இப்ப ஆட்சி மாறி இருக்க நிலைமையில அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவோட நேரடி பார்வையில அந்த பழைய மெகா மண் ஊழல் புகாரை மறுபடியும் திருவண்ணாமலை கலெக்டர் கிட்ட அருள் ஆறுமுகம் கொடுத்திருக்காரு. இந்த வழக்கை வச்சு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மேல அதிரடியான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அதிகாரிகளை சும்மா மின்னல் வேகத்துல முடுக்கி விட்டுருக்காரு. அது மட்டும் இல்ல, சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க மாநகராட்சி நகராட்சிகள் தொடர்பான 40 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தின
மெகா சோதனையில கைப்பற்றப்பட்ட அந்த கோடிக்கணக்கான பணம் பத்தின விவரங்களை விஜிலன்ஸ் இப்போ அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சோதனையோட அடுத்த கட்ட மெகா ஆக்ஷனா திமுகவை சேர்ந்த 3 முக்கிய மேயர்கள் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை இப்பவே ஒரு ரகசிய ஸ்கெட்சை போட்டு ரெடியா வச்சிருக்காங்கிற அந்த மெகா விபரமும் கோட்டை வட்டாரத்திலிருந்து லீக் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறையார்கிட்ட இருந்து வந்த அத்தனை ஹாட் போலீஸ் இன்சைட் சீக்ரெட்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். தாவேக்கு எம்எல்ஏ இளையராஜா கிட்ட பேரம் பேசின இந்த மெகா வழக்குல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் சிக்குவாங்களா, எஸ்கேப் ஆயிடுவாங்களா? இந்த வழக்கோட அடுத்த கட்டமா முன்னாள் முதல்வர் ஸ்டாலினையும் சேர்க்க போலீஸ் பண்ற அந்த பிளான் சக்சஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா? உங்களோட கருத்து என்ன? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம உங்களோட கமெண்ட் பண்ணுங்க. உடனே நம்ம INT Wire சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆல்ல தட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஃபயரான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோட உங்களை வந்து மீட் பண்றோம்.